Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ராகேஷ் ஜெனி சேனல்ல இருந்து இன்னும் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 11 நாள் இருக்கு அக்டோபர் 5ஆம் தேதிக்கு. எதுக்கு அக்டோபர் 5 வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 5ஆம் தேதி தான் பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் நம்ம விஜய் சேதுபதி தான் முதல் பார்த்த மாதிரி. ஆல்ரெடி நம்ம ராகேஷ் ஜெனி மற்ற சேனல்ல இருந்து இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க, இவங்கெல்லாம் வர சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 யூகம் அப்படி ஒரு வீடியோ பார்த்தோம். இது வந்து இப்போ 4 வேற நெருங்கிருச்சு இல்லையா? ஸோ அந்த யூகத்தில் 99% கிட்ட போய் கன்ஃபார்ம் லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யார் யார் கன்ஃபார்மாக போகிறாங்க அப்படிங்கிறது. என்னதான் எங்க பிக் பாஸ் செம்ம மோசமான ஷோங்க, அதெல்லாம் பார்க்கவே கூடாதுங்க, வீட்டில் நிம்மதி போயிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவங்களோட இந்த ப்ரோமோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்வத்தை எப்படியும் தூண்டுறாங்க. அது அவாய்டும் பண்ண முடியல. என்னன்னு ஒரு இதுவும் புரிய மாட்டேங்குது. அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு இவங்க தொல்லை தான். ஆனா நம்ம வந்து பார்க்காம விட்டுருவோம். நாங்க அப்படிதான் ஸ்டார்டிங்ல ஆரம்பிப்போம், யார் யார் வந்திருக்காங்க, ஓ இவர் இப்படியா அவர் அப்படியா, சூப்பரா இருக்கிறது. ஒரு 5வது 10வது நாளைக்கு அப்புறம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு யாரு டைட்டில் வின்னரா அவரா சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா பாருங்க, இப்போ 9 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓவியா காலத்துல இருந்து நடக்குது. இந்த ஓவியா ஆர்மி அது இதுன்னு ஸ்டார்ட் பண்ணது நேத்து மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 9 சீசன். அதோட ஓவியாவேங்க அதான் 9 இயர்ஸ். சரி வாங்க, இது ஒரு 15 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இந்த வீடியோல இந்த பிக் பாஸ் சீசன் 9ல பெரும்பாலான கண்டஸ்டன்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு லிஸ்ட் உங்களுக்கு சொல்ல போறேன். டாக்டர் திவாகர் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. லிஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்தா தெலுங்கு ஆளுங்களை போட்டு வச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த வீடியோல ஏமாத்த போறியா அப்படின்னு என்ன திட்டாதீங்க, இது தமிழ் தான். நான் நம்ப மாட்டேன்ப்பா. இவங்கள குறைஞ்சது ஒரு 5 பேராவது கன்ஃபார்மா வருவாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்ல முடியாது, இவங்கள எல்லாருமே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரி, அவங்க எல்லாம் யாராருன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி தெலுங்கு பிக் பாஸ் வேற மாதிரி அடிச்சு ஃபயரா பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தி சொல்லவே தேவையில்ல. ஆனா சைலண்டா நம்ம மலையாளம் பிக் பாஸ் இருக்கே கமுக்கமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அது இப்ப நேஷனல் லெவல்ல பிரச்சனையா இருக்குது. ஃபர்ஸ்ட் அது என்ன சம்பவம்னு பார்க்கலாமா இல்ல கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட பார்த்துட்டு வரலாமா? நீங்க கன்ஃபியூஸ் ஆனா காயின் போட்டு பாப்பீங்கல்ல. ஏண்டா நான் கன்ஃபியூஸ் ஆனா அவனுக்கு எப்பறா தெரியும்? உங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம் முதலாளி. சரி பாவம், நீங்களே ஆர்வமா யாராருன்னு தெரிஞ்சுக்க வந்திருப்பீங்க. சோ இதெல்லாம் முடிச்சிட்டு லாஸ்டா அத சொல்றேன். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இதுல அரசல் புரசலா நம்ம கேள்விப்பட்ட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ட் அப்படின்றது யாருன்னா உமா ஐயர். எது உமா ஐயரா? யார் இவங்க? உமா ஐயர் அப்படின்னோடனே பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வாங்க மச்சான் போவோம். ஏன் இவங்க வந்தா பார்க்க மாட்டீங்களா? தெரியல, கேள்விப்படாத பேரா இருக்கேன். ஆண்டி இவங்களை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது, யார் இவங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதான்ப்பா குக் வித் கோமாளில ரீசெண்டா கூட எலிமினேட் ஆனாரு அவர்தான். அவர் பேரு உமா ஐயரா இல்ல உமையரா? யாரு வர்றானே. சரி, அவர் யாரு? இப்ப வந்த லேடி யாருங்க? உமா ஐயரா? நானும் கொஞ்ச நேரத்துல யாரு உமையருக்கு தான் இவ்வளவு ஒரு இன்ட்ரோவா? உமா ஐயராவே இருக்கட்டும். சரி, இவங்க யாரு? இப்ப போட்டோல காட்டினீங்களா அவங்க யாரு? உமா ஐஆர் ஐயர். அப்போ உமா ஐயர்னு தானே வைக்கணும். ஒரு சில பேர் இது கூட தெரியாம உமர்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டு அவரே அப்படித்தான் சொல்லி சுத்திட்டு இருக்காரு. உமர் இதுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அவ்வளவு ஏன் பாவம், அவருக்கே அவர் பேரை கரெக்டா சொல்ல தெரியல. எனக்கு மறைச்சிருங்க. ஸ்டார்ட் மறைச்சிடுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இவரு 90% இவரு இந்த தமிழ் ஒழுங்கா தெரியாம இடுப்புல சமைக்கிறேன் அப்படி இந்த எல்லாரும் மறைச்சிருங்க மன்னிச்சிருங்க. அது மாதிரி இந்த விஜய் டெலி அவார்ட்ஸ் ஒரு ஷோ நடத்தியிருந்தாங்க, அந்த சின்ன திரை நட்சத்திரங்களுக்கு அவார்டு. அதில் இவர் ராஜு வந்து ஒரு எந்த பெஸ்ட் சீரியலோ அந்த சீரியலோட பேரை படித்து வர வச்சு அவார்ட் கொடுக்கணும். சரி நீ சொல்லு மச்சான் அப்படின்னு கொடுத்தோன்னே த பெஸ்ட் சீரியல் த வின்னர் இஸ் சரக்கு அடிக்க ஆசை. நல்லா பாடுற சிறகடிக்க ஆசை. சாரி சிறகடிக்க ஆசை, சரக்கடிக்க ஆசை. எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. இவர் இப்ப பிக் பாஸுக்குள்ள போய் என்னென்ன புது வார்த்தைகள் உருவாக்க போறாரோ தெரியல. ஒரு மேல் வெர்ஷன் ஆஃப் சுனிதா மாதிரி எனக்கு தெரியுது.
கன்ஃபார்மா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கூவி கூவி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பிக் பாஸ் குள்ள போறதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் குக் வித் கோமாளிலேயே வலுக்கட்டாயமா எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அதாவது வாய்க்கு வந்தபடி நம்ம விவசாயியும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு பாப்போம். இத பத்தி பேசணும்னா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஆகும். அதனால அடுத்த கண்டெஸ்டன்ட்க்கு போயிடுவோம். தயவு செய்து போயிடுங்க. செகண்ட் கண்டெஸ்டன்ட் ஜனனி அசோக் குமார். சீரியல் ஆர்டிஸ்ட். இவங்களை நீங்க ஒரு சில விஜய் டிவி சீரியல்ல பாத்துக்கலாம். அண்ட் சமீபத்துல சிவானி மாதிரியே ஒரு சில கெட்டப்ல பாத்துக்கலாம். எங்க விஜய் டிவிலயான்னு கேக்குறீங்களா? இல்ல இன்ஸ்டாகிராம்ல. உடனே இங்க க்ளோஸ் பண்ணிட்டு அங்க போயிடாதீங்க. இருங்க ஃபுல்லா சொல்லி முடிச்சிடறேன். அதுக்குள்ள அவசரம். அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. அடுத்த கண்டெஸ்டன்ட் யுவன். உடனே நீங்க யுவன் சங்கர் ராஜாக்கு போயிடாதீங்க. யுவன் அப்படின்றவரு மயில்சாமின்னு ஒரு பிரம்மாண்டமான காமெடி நடிகர் இருந்தாரு தெரியுமா? அவரோட மகன். இவரு ஒரு ஆக்டர் தான். பட் என்னென்ன படம் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரியல. பட் ஃபிட்னஸ்லாம் பயங்கரமா மெயின்டைன் பண்றதுனால ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் நல்ல பேரோட வெளில வந்தாருன்னு வச்சுங்க, ஒளிமயமான எதிர்காலம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதப்பா, அவர் எங்க இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். அடுத்த கண்டெஸ்டன்ட் நம்ம செல்லா குட்டி இனியா. இவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் இல்ல. இந்த பிக் பாஸோட ஃபீவர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இவங்க பேரை போட்டு தான் நம்ம மக்கள் அரன்னு அரைச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க டான்ஸுக்கு ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ். இப்ப இவங்க போறாங்கன்னு உடனே நம்ம பசங்க எல்லாம் ஒரே குஷி ஆயிட்டாங்க. ரைட், நமக்கு தரமான சம்பவங்கள் கன்ஃபார்மா உண்டு அப்படின்னு நம்ம மக்கள் ஆகிற குஷியை பார்த்துட்டு கட்சி நேரத்துல கூட எனக்கு எதுவும் வேணாட்டு விட்டு ஓடுறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. சோ ஒருவேளை அவங்க உள்ள போறாங்க அப்படின்னா அமைதி காக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்தபடி யாரோ புவி அரசு அப்படின்றவரு போவாருன்னு சொல்லிட்டு சப்போஸ் புவி உள்ள போறாருன்னு வைங்கள, டாஸ்க்ல புவியும் முன்னேறுனா பேய் மாதிரி விளையாடுவாங்க ரெண்டு பேரும். இந்த சின்ன திரையில இவரையும் குக் வித் கோமாளில உமேரையும் பார்த்தாச்சு. டாஸ்க்னு வந்தா மத்த யாரையும் விளையாட விட மாட்டாங்க. செம்மையா போட்டி, ரெண்டு பேருக்கு நடுவுல செம்ம போட்டி இருக்கும். ரெண்டு பேரும் கொஞ்சம் கலகலண்டாக்கல். ரெண்டு பேருமே கலகலண்டாக்கல். ரெண்டு பேருமே அந்த பாடியெல்லாம் மெயின்டைன் பண்ணி பிசிக்கல் டாஸ்க்கு ரெடியா இருக்கிற குரூப். ஒரு மூமெண்ட்ட போடுறா. பாத்தீங்களா இன்னும் தலைவன் ஆடு மாதிரி அதிகாரப்பா அந்த புவியரசு ஏதோ டெலிவிஷன் ஆக்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாநாட மயிலாட, வாணி ராணி போன்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள்ல சீரியல்ல இவர் ஒன் ஆஃப் த ஆக்டர் போல இருக்கு. இது மட்டும் இல்லாம ஜீ தமிழ், கலைஞர் டிவி, விஜய் டிவில எல்லாம் கூட நடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆளு இல்ல, பெரிய ஆக்டர். அடுத்து நம்ம பாரதி கண்ணம்மால வில்லியா ஒருத்தவங்க வந்தாங்க தெரியுமா, ஃபரீனா. அவங்க போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இவங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு இன்டர்வியூ ஞாபகத்துக்கு வருது. அது உங்கள் பார்வைக்காக. என்னன்னா இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றாங்களே அப்படி யோசிச்சு பார்த்தா, see it's my body, my belly, I'm flaunting it, what's your problem? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு கோவம் வரும். ஆனா அதை இன்டர்வியூ அப்படின்றதுனால சிரிச்சே சமாளிச்சிருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள போனா சமாளிக்க முடியாதுல்ல. சோ கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்காங்க. வந்தா நல்லா தான் இருக்கும். சோ அமுச்சு விடுங்க. வாங்கோ வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ. ஆபீஸ் ரூம் உங்களை. அடுத்து சித்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராணியில ஒருத்தர் வந்தார் தெரியுமா, ஹீரோவா நடிச்சாரு. அவர் போவதாக ஒரு வதந்தி. அவருக்கும் பெருசா சீரியல் கிடையாது இல்லையா. விஜய் டிவில சொல்றேன், ஒரு வேலை இருந்தாலும் இருக்கும். சாரி, நான் சீரியல்லாம் இப்ப பாக்குறது இல்ல. கடைசியா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தது. அதனால அப்டேட்ல இல்ல. ஒருவேளை நீங்க இப்பவும் விஜய் டிவி ப்ராடக்டா இருந்தா என்ன மன்னிச்சுங்க சித்து அவர்களே. ஆனா உங்க வைஃப் உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. நீங்க இல்லாம எப்படிதான் 105 நாள் இருக்க போறாங்களோ. என்னங்க என்ன சொல்ல, நானும் வாரேங்க உங்க கூட. நீங்க எல்லாரும் பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்குங்க. அடுத்து நம்ம தேனிசை தென்றல் தேவா, பையனான ஸ்ரீகாந்த் தேவா போறாரு அப்படின்னு சொல்ல வந்தேன். அவசரப்பட்டீங்க, நான் என்ன பண்றது. இவனை கொன்னிட்டு இல்லாமா. ஆனா இவர் குக் வித் கோமாளிலேயே ரொம்ப சைலண்ட் பார்ட்டி ஆச்சே. இவர் எதுக்கு உள்ள கூட்டு போறாங்க? ஒருவேளை வீட்டுக்குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் வீக்லயே ஒருத்தர் வெளியே அனுப்புவாங்க தெரியுமா, ஒரு ஆள் வேணும்ன்றதுனால உள்ள தூக்கி போட்டிருப்பாங்களோ.
அடுத்து நம்ம பலூனக்கா போறதா ஒரு பேச்சு. இவங்களெல்லாம் போட்டு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணிடாதீங்க. எப்படி பிக் பாஸுக்குள்ள போகணும்னா இப்படி எல்லாம் ஃபேமஸ் ஆயிடலாமான்னு இதுக்கு இப்போ ஒரு 10,000 பேர் இதே மாதிரி வந்துருவாங்க. வேணாம். இவங்க பேரு கூட பாருங்க நமக்கு கரெக்டா தெரியல. பலூனக்கான்னு சொல்லி அக்கான்ற பேரே கொச்சப்படுத்தி விட்டாங்களப்பா. சரி, இவங்க பேர் ஏதோ அரோரா சின்க்ளேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே இவங்க பிறந்தப்ப வச்ச பேரா இல்ல நம்ம பேரழகன் பிரேம்குமார் மாதிரி இவங்களே இவங்களுக்கு வச்ச பேரா தெரியல. ஏதோ ஒண்ணு. இவங்க மட்டும் வந்தாங்கன்னு வச்சுங்க 105 நாள் குறையாம அனுப்ப மாட்டாங்க நம்ம பசங்க வீட்டுக்கு. ஒட்டுமொத்த மீடியாவும் நம்ம முன்னாடி தான் இருக்குது. தாண்டா சேச்சியோட பவர். இவ்வளவுதான் இப்போ வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது. இதுக்கு மேல வேற யாராவது தெரிஞ்சிச்சு நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓ அது வேற இருக்குல்ல, மறந்தே போச்சுப்பா அப்படிங்கிறீங்களா? நானுமே மறந்துட்டேன். போன வருஷம் போட்ட போஸ்ட் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, இப்ப மெயின் மேட்டருக்கு வருவோம். மலையாளம் பிக் பாஸ்ல ஒரு பொண்ணு எவிக்ட் ஆகுதுங்க. அந்த பொண்ணு எவிக்ட் ஆன உடனே ஒருத்தர் பின்னாடில இருந்து சாவு குத்திக்கிட்டு ஜாலியா ஓடி வராரு. காது பக்கத்துல வந்து கை தட்டுறாரு, கடுப்பேத்துற மாதிரி கத்துறாரு. சீ, மனுஷனா இவன்லாம். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகுது, அது எவ்வளவு வருத்தப்பட்டு வெளியே போகும். அப்படி இருக்கிறப்ப இப்படி கத்துறானே, உன்னால உன் கர்மா சும்மா கூடாது. இப்படி எல்லாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ, என்னத்தை மாத்திக்க அப்படின்னு காண்டாவதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி வாரம் ஒருத்தர் எவிக்ட் ஆகி போயிருக்காரு. அவரையும் எப்படி கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, கண்ணை கட்டி கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய்னு கூட சொல்ல முடியல பாவம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த அம்மனி என்ன பண்றாங்க, ஒரே குஷியில போய் கத்துறது, குதிக்கிறது, கேமரா முன்னாடி போய் ஐயா ஜாலி, அவர் தூக்குனதுக்கு நன்றி அப்படின்னு பிக் பாஸ்க்கு தேங்க் பண்றது, மக்களுக்கு தேங்க் பண்றதுன்னு சொல்லி ஓவரா பண்ணிருக்காங்க. அடுத்த வாரமே அவங்க அந்த காண்ட்ல தான் இந்த பையன் மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற இன்னும் 2 பேரும் இந்த பொண்ணு போன உடனே பயங்கர குஷியில குத்திட்டு ஓடி வராங்க. அடச்சை, இதெல்லாம் ஒரு மேட்டரா? இத சொல்லதான் இன்ட்ரோல இவ்ளோ பெரிய பிட்ட போட்டியான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இப்பதான் இருக்குது முக்கியமான சம்பவம். சரி, மலையாளம் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபரெண்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேளுங்க, பொறுமையா சொல்றேன். இந்த மலையாளம் பிக் பாஸ்ல 2 பெண் குட்டி உள்ள போனாங்க. ஒருத்தவங்க பேரு நூரா, இன்னொருத்தவங்க பேரு ஆதிலா. இவங்க 2 பேரும் லெஸ்பியன் கப்பிள். இவங்களை உள்ள அமிச்சா கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆகும் அப்படின்றதுக்காகவே 2 இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டரை புடிச்சு உள்ள அமிச்சு விட்டுருக்காங்க. அது கரெக்டா போன வாரம் என்னாச்சு, நம்ம ஆளுங்க எதிர்பார்த்த மாதிரியே லக்ஷ்மி அப்படின்றவங்க கோவப்பட்டு டாஸ்க் அப்ப இவங்க 2 பேரையும் மைண்ட்ல வச்சுட்டு கோவத்துல ஒரு சில வார்த்தைகளை விட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தை என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த முதலாளி தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் நடக்கும் தெரியுமா? அந்த டாஸ்க்ல இந்த நூரா அப்படின்றவங்க தான் முதலாளி. அவங்க தொழிலாளிகளை போட்டு ரொம்ப டாமினேட் பண்ணிருக்காங்க அண்ட் நொய் நோண்டி எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே கோவப்பட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல கூட இருக்கிற மத்த தொழிலாளிகளே நம்ம லட்சுமியோட சண்டை போட இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கோவத்துல இவங்க சப்போர்ட்ல எனக்கு தேவையே கிடையாது, இவங்க எல்லாம் ஒரு சொசைட்டிக்குள்ள போய் ஒரு வாழ்க்கைய லீடே பண்ண முடியாது, இவங்களோட சப்போர்ட்ல எனக்கு தேவையே கிடையாது. இதுவே இந்த 2 பேருக்கு பதிலா 2 பொண்ணுங்க என்கிட்ட இந்த கேள்வியோ இல்ல எனக்கு சப்போர்ட்டாவோ நிக்கல அப்படின்னா நான் பெருமையா எடுத்துட்டு போயிருப்பேன். பட் இவங்க தான் அப்படி கிடையாது. இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க இவங்க சப்போர்ட்டுக்காக நிக்கிறீங்க. பட் எனக்கு அது அவசியம் இல்ல. மொத்தத்துல இவங்க ஒரு சொசைட்டிக்குள்ள ஓபனா வாழவே முடியாது, உங்களோட வீட்ல கூட இவங்களை சேர்க்க மாட்டாங்க அப்படின்ற வார்த்தை தான் பயங்கரமான ஒரு கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. நோட்டீஸ் பாயிண்ட், நம்ம சேனல் எதிர்பார்த்த மாதிரியே சும்மா டிஆர்பி பிச்சுக்க எல்லாரும் போட்டு நம்ம லாலேட்டன் இருக்காரு தெரியுமா, அவர்தான் நம்ம மோகன் லால். அவரை புடிச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேச்சு பேசியிருக்க அந்த பொண்ணு, நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி கிடையாதா? இது மூணுங்க இந்த ஷோவை அது இதுன்னு. சேனல்காரனை நம்ப அவன் புத்திய கட்டுவான்னு அப்பவே என்கிட்ட சொன்னேன். இப்பதான் என்ன நம்பவே இல்லை. நீ பண்றதுக்கு பேர் ஜேர்னலிசமாடா? ஏன்னா இந்த மாதிரி கேக்குறப்போ இந்த ஆதிலா அப்படின்ற பொண்ணு அழுகுற மாதிரி ஒரு சீனை காமிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? போட்டு அந்த லட்சுமின்ற பொண்ணை சோசியல் மீடியால அடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம மோகன்லாலையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நம்மளால அங்க இருந்து கலர் கலரா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு வந்த உடனே லட்சுமியை புடிச்சு லெஃப்ட் ரைட்னு வாங்கினாரு. யார பார்த்து நீ இந்த கேள்வி கேட்ட? அதை நீ இப்ப சொல்லியே ஆகணும். அங்க நீ டைரக்டா யாரையும் மீன் பண்ணல, யார வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்ற, ஏதாவது கம்யூனிட்டியை மீன் பண்றியா அப்படின்னு லெஃப்ட் ரைட்னு அந்த பொண்ணை பேச விடாம இவர் மட்டுமே பேசி கிளின்னு கிளிக்கிறாரு. இதுக்கு மலையாள மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமாமா லாலேட்டன் பிச்சு எடுத்துட்டாரு, இதாண்டா கேள்வி. இது வரைக்கும் அந்த சீசன்ல நம்ம லாலேட்டன்
இந்த சீசன்ல தான் பெஸ்டா பண்றாரு அப்படி இப்படின்னு பட்டாசா விட்டு தள்ளுறாங்க. இதே விஷயத்த நம்ம தமிழ் ஆளுங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்றத பாக்குறீங்களா கொஞ்சம்? இது பாலிமர் நியூஸ்ல 2 நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ. இதோட கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் அப்படியே போய் பாருங்களேன். அந்த பொண்ணு பேசியது சரிதான், இதனால் எத்தனை பெற்றோர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். லக்ஷ்மி, her opinion is correct. What Lakshmi said is 100% correct. Lakshmi was right. Shouldn't normalize these. இப்படி நம்ம மக்கள் எல்லாருமே லக்ஷ்மிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Everybody. சரி, ஃபர்ஸ்ட் ஏன் லக்ஷ்மி இப்படி பேசினாங்க? என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசணும் இல்லையா அப்படின்னு நம்ம லாலேட்டன் கேட்டதுக்கு, எனக்கு வீட்ல ஒரு பையன் இருக்கான், அவன் இந்த ஷோ எல்லாம் பாக்குறான் அப்படின்னா இதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு நினைச்சுக்க மாட்டான், அடுத்த ஜெனரேஷனை இது பாதிக்காது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒண்ணு யாரோ ஒண்ணு சொல்லி இப்படி மாறலையே, நாங்க பிறக்கிறப்பவே இப்படி ஆயிட்டோம், அண்ட் இது சொல்லி மாத்திர விஷயம் கிடையாது, பிறப்பாலேயே உண்டாகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆம்பா. ஆனா கடைசியா என்னாச்சு தெரியுமா? என்னதான் நம்ம மோகன்லால் புடிச்சு லெஃப்ட் ரைட்னு வாங்கினாலும் நீ உன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலனா என்ன, நான் என் வீட்டுக்கு கூட்டு போவேன், உனக்கு பிடிக்கலனா நீ ஷோ விட்டு வெளியே போ, இதெல்லாம் தெரிஞ்சுதானே உள்ள வந்த அப்படின்லாம் கேட்டாலும் கடைசி வரைக்கும் லக்ஷ்மி எடுத்த ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, நான் சொன்னது தப்பே கிடையாது, அதுல நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு நின்னு பேசினாங்க. போன வாரம் லக்ஷ்மியை போட்டு அடியோ அடின்னு அடிச்ச மலையாள கேங்கு இந்த வாரம் அவங்களுக்கு ஓட்டிங்ல டாப்ல உட்கார வச்சிருக்காங்க. என்னங்க உழப்புறீங்க? போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு வார இறுதியில தூக்கி டாப்ல உட்கார வச்சு இப்ப லக்ஷ்மி பாப்பா இங்க குழப்புறாங்களே. ஆனா இதுல என்ன தெரியுமா, இந்த மொத்த ஷோ லாலேட்டன் எல்லாருக்கும் தெரியும். இவங்க 2 பேரும் எதுக்கு நம்ம உள்ள அனுப்பணும், எப்படி ஒரு பேச்சு வரணும், அதுக்கு நம்ம லாலேட்டன் கொந்தளிக்கணும், அதுக்கு மக்களை வச்சு கேம் விளையாடுறது தானே இது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன்ல இது மாதிரி பண்ணும்போது இது என்ன இப்படியா இப்படி இருப்பாங்களா, அச்சோ ஓவியா காமி ஆரம்பிக்கிறா, ஓவியா மட்டும்தானே அந்த வீட்டிலே நல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம அப்ப பிக் பாஸ் பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியாம சவுண்ட் விட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க பண்ற வேலை, உள்ள போயிட்டு வந்தவங்கலாம் சில கொடுக்குற இன்டர்வியூஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓஹோ இப்படி நடக்குதான், அப்ப ஸ்கெட்சு உனக்கு இல்லடா உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அங்க விளையாடுறவங்க அவங்க இல்ல நம்ம தான், நமக்காக தான் அவங்க எல்லாம் சேர்ந்து விளையாடிக்கிட்டு நம்மள லூஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் நடந்துச்சு, அதுல ஒண்ணு மட்டும் சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். மறுபடியும் போயாச்சா? ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க்ல ஒரு 42 வயசு ஒரு ஆளு டக்குனு காலு தடுக்கி இந்த பொண்ணு மேல விழுந்தது மட்டும் இல்லாம லைட்டா கட்டி பிடிச்ச மாதிரி கேமரால ஒண்ணு வந்துருச்சு. இந்த பொண்ணு யாரு தெரியுமா? ஆரம்பத்துல சொன்னனே ஒருத்தர் எவிக்ட் ஆனாரு அப்படின்னு உடனே கத்திட்டு வந்துச்சுன்னு சொன்ன பொண்ணு, அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு லட்சுமி கிட்ட போய் அவன் என்ன இப்படி பிடிச்சான், அது எனக்கு என்னமோ தப்பா பட்டுச்சுன்னு காதோட காது வச்ச மாதிரி சொல்லி விட்டுருக்கு. நம்ம லட்சுமி என்ன பண்றாங்க, எப்படி நீ அப்படி தொடலாம் அப்படின்னு போய் சண்டைக்கு போயிருக்காங்க. சோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக குறும்படம் போட்டு காமிக்க அவர் தடிக்கி தெரியாம தான் ஊந்திருக்காரு போல இருக்கு. சோ மறுபடியும் போட்டு லட்சுமியை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷ்மிக்கு தான் அடி. ஆனா லக்ஷ்மி இதுல செஞ்சது தப்பு, மத்தபடி அவங்க பேசின ஒப்பீனியன் அது எனக்கு நான் அதுல சொல்ல வரல. ஏன்னா அதுல எது சொன்னாலும் ஒண்ணு அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் அடி விடும். இதுல என்னன்னா பார்க்காம எதுக்கு பேசுனீங்க, ஒரு பொண்ணு வந்து சொல்லுது அப்படின்னு நீங்க என்ன பண்ணிருக்கணும், சார் இரு வார கடைசியில கேட்போம் சார் இப்படி ஒண்ணு நடந்திருக்கு எங்களுக்கு அந்த குறும்படத்தை போட்டு காட்டுங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் கிழிச்சிருக்கணும். அவங்க ஒருத்தவங்க வந்து சொல்றதை கேட்டுக்கிட்டு இவன் பண்ணிருப்பான் அப்படின்னு பாஞ்சதுக்கு இந்த அவங்க மேல பாஞ்சிட்டாங்க இல்ல, கடைசியில் அந்த இறங்கிதான் விழுந்தாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏங்க இவ்வளவு கேமரா இருக்கு, இவ்வளவு சீசனா வெளியே எப்படி எப்படி எல்லாம் மாறும்னு பார்த்துட்டு வந்த ஒருத்தர் அப்படி பண்ணுவாரா? இது அந்த ஒரு மீரா மிதுன் போல இருக்கு. அது மஸ்தானியா புஸ்தானி தேவையா இப்ப எலிமினேட் ஆயிட்டு இல்ல. என்னங்க மலையாள பிக் பாஸ்க்கே இவ்வளவு கோபம் வருது. இப்ப தமிழ் வந்து ஏன் தெரியுமா லேட்டா ஆரம்பிக்கிறாங்க, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம புதுசா பண்ணுவோம் முதலாளி அப்படின்னு வருவாங்க தூக்கிட்டு. அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி பார்க்காத ஒரு விஷயத்துக்காக நீ எப்படி சப்போர்ட் பண்ற? அந்த பொண்ணுக்கே தெளிவா தெரியல, தெரிஞ்சுதான் இருந்தாலும் இந்த பொண்ணை பிடிச்சானா இல்ல தெரியாம தடிக்கவும் தானான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்போ எப்படி நீ இப்படி கேட்கலாம் அப்படின்னு பிடிச்சி அடிக்க, கட்சியா இந்த அம்மா நான் தெரியாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நேஷனல் டெலிவிஷன்லயும் அந்த ஆள்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாங்க. இவ்வளவு பண்ணியும் லக்ஷ்மிக்கு எதுக்காக சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க, அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்காங்க. இப்ப நீங்க லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? லக்ஷ்மி பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வந்துச்சுன்னா நொக்கோ
அக்டோபர் 5ல இருந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அபிஷியல் ப்ரோமோவும் வந்துருச்சு. இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. இந்த தடவையாவது நல்ல கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ள தூக்கி போடுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த தெலுங்கு பிக் பாஸ்ல ஒருத்தர் இருக்காரு, சுமன் ஷெட்டின்னு ஒருத்தர். அவர் யாருன்னா இந்த ஜெயம் படத்துல அவரோட ஃப்ரெண்டுக்கு அலிபாபான்னு ஒருத்தர் கட்டையா வருவாரு, செவஞ்சி ரயில்மா பாதையில கூட வருவாரு. அவர் வந்து சுமன் ஷெட்டி அவரு. ஸோ அவர் உள்ள போயிட்டாரு. சர்ப்ரைசிங்லி வாரம் மக்கள் அவரை காப்பாத்துறது, நாகார்ஜுனா வந்து அவருக்கு கை தட்டுறது, கான்ஃபிடன்ஸ் சூப்பரா இருக்கு, இப்படியே பண்ணு, சூப்பரா பண்ணுன்றதும் மீம் பேஜஸ் எல்லாம் வந்து சுமன் செட்டி அண்ணா ஃபயர், சுமன் செட்டி ஃபயர்னு அந்த ஆளு வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்காரு. இல்ல அவர் தமிழ் இல்ல. அவரோட அந்த இன்னசென்ஸ் மக்களுக்கு பிடிச்சி போயிருச்சு. ஒரு விதமா ஒரு இன்னசென்ட்டாவும் இருக்காரு, கோவப்படுற வேண்டிய இடத்துல கோவப்படுறாரு, செம்ம கவுண்டர் கொடுக்குறாரு. ஸோ இப்போ எனக்கு அவரோட அந்த நான் இப்போ தெலுங்கு பிக் பாஸ் அப்படி ஏதாவது ப்ரோமோ வந்துச்சுன்னா அதில் சுமன் செட்டியை பற்றி எதுவும் போட்டால் மட்டும் உள்ளே போய் பார்க்குறேன் நான். இப்போ அவர் தான் அங்கே டாப்பில் வந்துக்கிட்டு இருக்காரு, நல்லாவும் கேமும் விளையாடிக்கிட்டு இருக்காரு. டைட்டில் அடிச்சுடாம போல இருக்குங்க மனுஷன், தெரியலை. எனிவேஸ் இப்போ யார் என்னென்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட் இதில் ஃபுல் லிஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒன்று வச்சுருப்பாங்க. வயசான 2 பேர் முதல் வீக்கில் எலிமினேட் பண்ணி அனுப்புறதுக்கு ஒருத்தர், ஒரு வயசு குறைஞ்ச பொண்ணு. ஏன்னா ஜோவிகா வந்து கண்டென்ட் கொடுத்துச்சுல, அப்போ வயசு குறைஞ்சவங்களுக்கும் மெச்சூரிட்டி இருக்கிறவங்களுக்கும் சண்டையை மூட்டி விட்டா எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு. அப்புறம் ஒரு ரேப்பரு, ஒரு 4-5 மாடல், அப்புறம் ஒரு சினிமாவில் இப்போ சான்ஸ் கிடைக்காம பழைய ஹீரோயினாக இருக்கிற யாராவது வருவாங்க. அப்புறம் புதுசாக 2 பேர் வருவாங்க, வேறு கண்ட்ரிலேருந்து 2 பேரை கூப்பிட்டு வருவாங்கன்னு இவங்க ஒரு ஃபார்மேட் வச்சுருக்காங்க. எனக்கு பெரிய ஆசை என்னென்னா திவாகரை தயவு செஞ்சு கூட்டி வந்துங்க, அந்த ஆளுக்கு ரியாலிட்டினா என்னன்னு காட்டணும். அங்க போயிட்டு அப்படின்னு போது உள்ள இருக்கிறவங்க இதான் சான்ஸ் வச்சு செய்யணும். ஸோ நம்ம இவரை விட்டுட்டீங்களே, நம்ம ஸ்லீப்பிங் ஸ்டார் இருக்காருல்ல, இந்த 100 கதை கேட்டு தூங்குறவர் அஸ்வின் குமார், அவரும் உள்ள போறதாக ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, பார்ப்போம். திவாகர் போனா நல்லா இருக்கும். ஒரு வாரமாவது அந்த ஆளை எலிமினேட் பண்றவருக்கு, ஏன்னா 2 வாரம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. முதல் வாரம் எலிமினேஷன் இல்லை, 14 days அந்த ஆள் லைஃப்ல மறக்க முடியாத நாளா இருக்கணும். அந்த ஆள் கண்டிப்பா உள்ள போயிட்டு எல்லாருக்கும் இருங்க நான் டாக்டர் அப்படின்னு தலையை பிடிச்சி திருகி கேஸ்ல மாட்டு வர வாங்க சார் சுழுக்க எடுத்து விடுறேன், கண்டிப்பா கேஸ்ல மாட்டுவாரு. பிறகு கண்டிப்பா விஜய் டிவி வேணும்னே பண்ணும். இந்த ஒவ்வொரு நடிகர்களோட கெட்டப் அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த நடிகராகவே நீங்க உலா வரணும்னு சொல்லும் போது இந்த ஆளுக்கு வேணும்னு சிவாஜி கெட்டப் கொடுப்பாங்க, கொடுத்து 24 hours நீங்க இதோட உலா வரணும்னா பார்க்க தேவையில்ல அந்த எபிசோடெல்லாம். நான் சிவாஜியாவே வாழ்றேன், அவரோட ஆத்மா பூந்துருச்சுன்னு 24 hours இந்த லூசு மாதிரி சுற்றுவார். ஸோ ஒரு நல்ல பொட்டென்ஷியல், எதுக்கு கிரிஞ்சு கண்டென்ட்டுக்கு பொட்டென்ஷியல் உள்ள ஒரு ஆள், நம்ம ரேஜ் நமக்கு கோவம் வர வைக்கிறதுக்கு பொட்டென்ஷியலான ஒரு ஆள் கண்டிப்பாக கூட்டி வருவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அதான் அவரையும் இந்த கலாட்டாவில் அவரை இன்டர்வியூ எடுத்து கடுப்பாக்கி விட்டாரு, அவரை முடிச்சு உள்ள போட்டு விட்டுருங்க. 2 பேரும் சும்மா கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கு, நம்ம வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு 10 நிமிஷம் இன்டர்வியூ அப்படி இருந்தது, ஒரு நாள் முழுக்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்கும். திவாகருக்கு பிக் பாஸ் விடுதாங்க சரி, அவரோட அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு. ஏன்னா இன்டர்வியூல போய் உட்காந்துருச்சு, யாராவது ஏதாவது கேட்டா எந்திரிச்சு போயிட்டு வரல, இதுக்குள்ள எப்படி போறாரு, எங்க போனாலும் துரத்தி வருவாங்க. பார்க்கணும் இருக்கு, நான் சொல்ல தெரியாது. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம். டேக் கேர், பை.